ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் தாபா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை. மீன் 1 kg. நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. புதினா 1/2 கப்பு, கொத்தமல்லி தழை 3/4 கப்பு, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன். ஒரு ஜாரில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சை சாறு அதை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அரைச்சி வச்ச அந்த பச்சை மசாலாவை சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஒன்றோட ஒன்று சேரணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு மீன் பீஸ் எடுத்து அது மேலே இந்த மசாலாவை நல்லா தடவிக்கங்க. மேலேயும் சைட்லேயும் திருப்பி போட்டு அதுலேயும் நல்லா மசாலா தடவிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. மசாலா தடவின மீனை ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வைங்க, அல்லது 30 நிமிஷமாச்சும் ஃப்ரிட்ஜில் வைங்க. பாருங்கள், நான் 8 மணி நேரம் வச்சு ஊற வச்சேன்.
ஒரு தவாவில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் மசாலா தடவிய மீனை சேர்த்துடுங்க. 2 பக்கமும் 5 நிமிஷம் வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வெந்ததும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சுவையான தாபா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.